குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோபு 14 அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் வரை. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கலைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். யோபு 14 அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். யோபுவை குறித்து நாம் தியானித்தோமானால் அல்லது நினைத்து பார்த்தோமானால் அவரது விசுவாசமும் நம்பிக்கையும் தான் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆம், இந்த நம்பிக்கை வளர யோபு ஒரு மரத்தை எடுத்துக்காட்டாக சொல்கிறார். ஒரு மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டு அது அடிவரை வெட்டப்பட்டு அதனுடைய வேர்களும் காய்ந்து போய் செத்து போய் இருந்தாலும் அந்த செத்த வேர், அந்த செத்த கிழங்கு தண்ணீரின் வாசனை படும்போது, தண்ணீர் படும்போது அது மீண்டும் துளிர் விடுகிறது. இதுபோலத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும். நாம் கர்த்தரை அறிந்த ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாம் தான். சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டு நமக்குரியவைகளை பிடுங்கி நம் கிளைகளை நறுக்கி நம்மை சாய்த்து விட்டோம், நாம் வீழ்ந்து விட்டோம் என்று கெம்பீரிப்பார்கள். நாமோ காய்ந்து போன, பட்டுப்போன, வெட்டப்பட்ட மரத்தைப் போல வேதனையோடு துக்கத்தோடு இருப்போம். ஆனால் நமக்குள், நம் இருதயத்திற்குள் வேரூன்றி இருக்கிற கர்த்தருடைய அன்பு, அபிஷேகம் என்ற வேர், ஜீவ தண்ணீராம் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் பார்வை நம்மேல் படும்போது, அவருடைய வல்லமையின் கரம் நம்மை தொடும்போது காய்ந்து போன, செத்து போன நம்முடைய இருதயம் மீண்டும் உயிர் பெறும். நம் இருதயம் முதலில் சந்தோஷப்படும், துளிர்விடும். அதாவது விசுவாசம் நம்பிக்கை தரும். அதுவே சமாதானத்தை கொண்டு வரும். அடுத்து கிளைவிடும் என்றால் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண்போம். பின்பு பூத்து காய்த்து ஆசீர்வாதத்தின் பலனை அடைவோம். கர்த்தர் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை தான் திறந்தார். காய்ந்து போன கோலைத்தான் துளிர்க்க செய்தார். முடிந்தது என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பற்றி இருக்கிற பற்றுதல் வேர், விசுவாசம், அவருடைய சுவாசம், துதி இருக்குமானால் சத்துருவாலும் சூழ்நிலையாலும் நாம் வீழ்ந்து தோற்று போனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தால் மீண்டும் எழுந்து சத்துருக்களை ஜெயித்து ஆசீர்வாதமாக வாழ முடியும். மண்ணில் தன்னுடைய சுவாசத்தை ஊதிய போது மண்ணுக்கு கர்த்தருடைய வாசம் ஜீவனை கொடுத்தது. அவன் உயிர் பெற்றான். எனவே நம்மை எப்பொழுதும் செழித்து வாழ வைக்கிற ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை தேடியே வாழ்ந்து அவருடைய வாசனையில் துளிர்விட்டு நாளுக்கு நாள் வளர்ந்து ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, முடிந்தது என்று எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட காரியங்களில் கர்த்தருடைய வாசனைப்பட்டு அவைகள் துளிர்விட்டு கிளைவிட்டு கனிதரும் மரங்களாக வளரும்படியாக கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களை சுற்றியிருக்கிற மனிதர்களுக்கு மத்தியிலும் சத்துருக்களுக்கு மத்தியிலும் நாங்கள் உம்முடைய வாசனையை வீசுகிற மரமாக, மனிதனாக, சாட்சிக்காரனாக நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த தேவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, வெட்டப்பட்டிருக்கிறதோ, காய்ந்து போய் இருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாம் இன்றே துளிர்விட்டு கிளைவிட்டு பூ பூத்து காய் காய்த்து கனிதரக்கூடிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.